நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Vijay Stars. Powered by Ramaraj Cotton, co-presented by Crompton. Okay, Vijay Stars ஆக போறோம் அப்படினு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு ஊர்லயும் அதாவது 5 ஊர்ல ஆடிஷன் நடந்து 5 ஊர்லயும் வந்து 15000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க. அந்த 15000ல இருந்து இன்னைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளோட செமி ஃபைனல்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா 200 பேர். இந்த 200 பேர்ல இருந்து எத்தனை பேர் grooming செஷன் போயிட்டு அங்க இருந்து ஃபைனல்ஸ்ல மோத போறாங்க அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட 3 ஸ்பெஷல் ஜட்ஜஸ் இருக்காங்க. இதுல முதல்ல நான் வெல்கம் பண்ண போறது யாரு தெரியுமா? இவங்க வந்து ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ்ங்க. We are very happy to welcome Miss Anupama ma'am. Welcome to the show ma'am. Welcome to the show ma'am. Thank you so much. Okay, இன்னைக்கு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண வந்திருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பாங்க. ஜட்ஜஸ் அப்படினாலே டென்ஷன் இருக்கும். பட் உங்கள மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படினும்போது கொஞ்சம் பயம் வேற இருக்கும் உங்களுக்கு. என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க? எந்த விதத்துல நீங்க அவங்கள செலக்ட் பண்ண போறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயந்துக்கவே கூடாது. ஏன்னா இங்க நான் ஒத்தி தான் இருக்கேன். of course 3 judges are there. அவங்க நாளைக்கு போய் இவ்வளோ நிறைய பேருக்கு முன்னால பண்ண போறாங்க. ஸோ பயத்துக்கு இங்க ஸ்கோப்பே இல்லை, இடமே இல்லை. ஹேவிங் செட் தட் ஒரு சின்சியரிட்டி ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு ரியாலிட்டி ஆஃப் எமோஷன்ஸ் அது இருக்கணும். அதுக்காக ரியல் ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நர்வஸ்னஸ் இல்லை பயம் ஏதாவது தேவை இருந்தால் அது ரியலாகவே ஃபீல் பண்ணணும். அப்போ தான் இது இருக்கும். ஸோ எல்லா கண்டெஸ்டன்ஸ்லேயும் நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். ஓகே, நிறைய விருதுகள் வாங்கின நடிகை நீங்க வந்து இங்க சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். Thank you so much for calling me. Okay ma'am, welcome to the show again. Thank you. Wish you all the best. அடுத்ததா நம்ம இன்வைட் பண்ண போற ஜட்ஜ் வந்து இவரை வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியுங்க. சின்ன திரையிலயும் சரி வெள்ளி திரையிலயும் சரி நிறைய கதாபாத்திரங்கள்ல இவரை பார்த்திருக்கோம். We are very happy to welcome Mr. Bose Venkat. Welcome to the show sir. Welcome to the show sir. And sir, நீங்க வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்கே வந்து நடிக்க போறவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவங்கள வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணும்போது என்ன மாதிரி ஜட்ஜ் பண்ணுவீங்க நீங்க அவங்கள? அவங்களுக்கு இல்லை, நடிக்க வர எல்லாருக்கும் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. வந்துட்டு கொஞ்ச நாள் நடித்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அதே இடத்துக்கு வருவாங்க, அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மாறும் காலம். இங்கே நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம எந்த ப்ரெடிக்ஷனுமே இல்லாமல் இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி சினிமா தான். அதனால் நீங்கள் இங்கே இருக்க யாரையுமே பெரிய ஆள்னு நினச்சிக்க வேணாம். நீங்கள் தான் பெரிய ஆள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஜட்ஜாக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச். தாயுமானவன் அப்படிங்கிற ஒரு சீரியலை வந்து அப்பா கேரக்டர் ஏற்று ரொம்ப அழகா நடிச்சிட்டு இருக்கிற மதியழகன் சார். ஸோ லெட்ஸ் வெல்கம் மதியழகன் சார். வெல்கம் டு த ஷோ சார். Welcome sir, please. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டெடிகேஷனோட இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சீரியலில் இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ இவங்களும் அடுத்ததாக சீரியலில் நடிக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டிப் கொடுப்பீங்க கரண்ட் சிச்சுவேஷனுக்காக? ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் அதாவது என்னென்னா ஒரு கட்டுக்கோப்பில் இல்லாமல் வீட்டில் வந்து டிவி முன்னாடி பத்திரமா உட்காந்து இல்லாமல் தைரியமாக வெளியே வந்ததே ஒரு பெரிய விஷயம். அது வந்து உங்களோட முதல் வெற்றி. அதுக்கு உங்களுக்குலாம் ஒரு பெரிய கைத்தட்டு முதல்ல. ஓகே, அடுத்து அந்த முதல் சுற்றை முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது சுற்று இந்த அடுத்த சுற்றுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, அதாவது செலெக்ஷன் எஸ் இம்பார்ட்டன்ட். பட் இங்கே மேடைக்கு வந்த உடனே உங்கள் துறை தான் இம்பார்ட்டன்ட். யோர் கிராஃப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கு வந்து சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியான விஷயம் நடக்கும். ஓகே, நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்ம வந்து இப்போ ப்ரீ ஃபினல்ஸில் இருக்கோம். அதாவது வந்து வழக்கமாக அந்த 5 ஊர்லேயும் நடந்த ஆடிஷனில் வந்து நம்ம எப்போவுமே மகேந்திரா வழங்கும் ஆக்டிங் டிப்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ப்ரீ ஃபினல்ஸ் வந்து ஸ்பெஷலான 2 டிப் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடிக்கும் போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கச்சிதமா கரெக்டா தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போல்டாகவும் பிரில்லியண்டாகவும் இருக்கணும். அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபுல்லாக இருக்கணும். இது ரெண்டையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த நடிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். What did you say? What did you say, Dad? This is my baby. என்னால குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது. Why don't you understand that? I'm sorry, Dad. I'm sorry, Dad. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல இருக்கிறது தப்புதான். Bus. We can't take it anymore. Maithili, podumpa. Come out of it. வாங்க. Like he நார்மல் said, நார்மல் switch on, நார்மல். switch off. Come on, switch off. நீ இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன ஆவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். Come on. நார்மல். Out of it. Maithili, stay, television இருக்கட்டும், films இருக்கட்டும், இவ்ளோ டைம் கிடைக்காதுமா. You have to be a good actor, no doubt, and you are brilliant, okay? நீங்க பண்ணது really touched us. There is no doubt about it. உங்களால அழ மட்டும் தான் முடியும்னு யாரும் நினைச்சிட கூடாது. Yes. அழறது ஆக்டிங் அது எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அது. பட் இட்ஸ் குட். ரெண்டாவது நீங்க என்னவா இருப்பீங்கங்கிறது தெரியுது. Okay, ma, you are pregnant. It's okay. We don't want to change your look because we don't want to be distracted by something else. Yeah, Okay, I'm pregnant. You have the tummy, so we use the tummy. Okay, என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அந்த கர்ப்பம் செய்தி இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. How happy you are. சரி ஓகே, அந்த ஃபோன் வாய்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே ரெடி. டாக்டர் போஸ் வெங்கட் பேசுறேம்மா. Oh, hello doctor. How are you? உங்களோட ரிப்போர்ட் பார்த்தேன். Yes. எப்படி சொல்றது, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரா? இல்ல டாக்டர், அவர் ஆபீஸ் போயிருக்காரு. Tell me soon. இல்ல அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன், கிடைக்கல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே. எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன் டாக்டர். ஓஹோ. How are you? நீங்க எதுவும் சேர் மேல நிக்கிறீங்களா, பெட் மேல நிக்கிறீங்களா, கீழ தரையில நிக்கிறீங்களா? நான் தரையில தான் நிக்கிறேன் டாக்டர். What is சந்தோஷமான விஷயம் சொன்னா ஜம்ப் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. இதே கட்டிலையோ சேர்லையோ இருந்தா கீழே விழுந்து காலை உடைச்சிட்டீங்களே இருந்தா டாக்டர் இவ்வளவு உஷாரா பேசுறாரு. ஓகே ஓகே சூப்பர். இவ்வளவு விஷயங்கள் பண்ணது எதுக்காக அப்படின்னா மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்குற பிளாட்டினம் கார்டு உங்களுக்கு. வாடி வா. எப்ப வந்த? உட்காரு. ஆமா இல்ல, இன்னும் 4 எக்ஸாம் இருக்கு. அப்படியா? என்ன படம் பார்த்த? தாயா? பெத்த தாயா? ஓ, தாய்லாந்து மூவியா? என்ன கான்செப்ட்? 2 காலுக்கு நடுவில் குனிஞ்சு பார்த்தா பேய் இருக்குமா அப்படிங்கிற? டெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் காலை நகர்த்து. ஓ சாரி, என் காலு கிடைக்கலையா? வெயிட் பண்ணுறேன். எனக்கும் கட்ஸ் இருக்கு. பெப்பர். என்னாச்சு? உடம்பெல்லாம் வலிக்குதே. என்ன பார்த்த? என்னமோ பார்த்துட்டேன். என்னமோ பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு பையன் வந்துட்டு லவ் யூ, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 4 வார்த்தை அழகாக சாஃப்டாக சொல்லி அவள் இதுக்கப்புறம் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வேணாம், இல்லை அவனை லவ் பண்ண சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப லைட்டராக ஒரு லவ் சம்மந்தமான ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக.
எனக்கு ஒரு 2 days டைம் தரியா? ஆக்சுவலாக எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு? சாரி. பார்க்கலாம். You are selected for grooming. Okay. You are going to the next round. Okay. Thank you, sir. Thank you. ஓகே, விஜய் டிவில ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் அதிர்ந்து போற அளவுக்கு இங்க வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தருமே வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்சியில நீங்க இருங்க. ஆனா வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ். Powered by Ramraj Cotton, co-presented by Crompton. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Mahindra Engineering College வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ். Powered by Ramraj Cotton, co-presented by Crompton. ஓகே, ப்ரீ ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த 200 பேர்ல இருந்து ஒருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான நடிப்பை தந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து யார் அடுத்த க்ரூமிங் செஷனுக்கு போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பாருங்க. வா 18ஆம் படி கருப்பானே, சோன கருப்பா, நொண்டி கருப்பா, வாப்பா. நம்பி வந்திருக்க பிள்ளைகளுக்கு நல்லதா இறங்கி அருள்வாக்க சொல்லப்பா. சொன்னபடி உள்ளபடி நடக்கணுமாப்பா. வார்த்தை சோட போயிடக்கூடாதுரா ஐயா கருப்பா, வார்த்தை சோட போயிடக்கூடாதுரா. உன்னவே நம்பி வந்திருக்க பிள்ளை, நீ என்ன செய்யணும்? நீ தான் காப்பாத்தணும். வாடா இறங்கி வா. அழா 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 கருப்பா, இறங்கி வாடா. சோனகருப்பு குடிப்பிடி யாரா? சோனகருப்பு குடிப்பிடி யாரா? உண்மையா என்னடா மனங்க வாங்கி வந்து நிக்கிற? வாழ்க்கை வாழ பிடிக்கல, இருந்த இடம் தெரியல, எப்படியோ வாழணுமே நிக்கிற, கலங்கி நிக்கிறடா. கரெக்டா கரெக்டா. ஒன்ல திசி இருக்கப்பா, ஒன்ல திசி இருக்கு. திசியை கலந்துடா. போடா கையனே, குதிரைக்கார வீட்டுல நிப்பாண்டா. போடா. சூப்பர். போ போ போ. அடுத்த ஓடி. போடா. சாமி மலை இறங்கட்டும், சாமி மலை இறங்கட்டும். இதே ட்ரெஸ், இதே அருவா கையில வச்சுக்கிறீங்க. நீங்க இப்ப சூர்யா வாரணம் ஆயிரம் படத்துல வந்துட்டு மாலினி ரொம்ப அழகா இருக்கு. நான் சொல்லி ஆகணும். ஓகேவா? அந்த டைலாக் தெரியுமா உங்களுக்கு? மாலினி அந்த ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. உன்னை விட இவ்வளோ அழகா ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இனிமேல் பார்க்கவும் மாட்டேன். ஐ லவ் யூ மாலினி. சிவகார்த்திகேயன் சொல்லுங்க சார். ஆக்சுவலி அவர் சொன்னார் உங்கள் பேர் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா விஜய் டிவிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பேர். இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா உங்களை பார்த்த உடனே நீங்கள் தான் இது வரைக்கும் வந்த கான்டெஸ்டன்ஸில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காஸ்டியூம், மேக்கப், கையில் ப்ராப்பர்ட்டி, ஓகே, எலும்புச்சங்கா, ஓகே, அந்த முயற்சிக்காகவே என்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து அதிகமான மார்க்ஸ் வருது. நீங்க அவங்கள ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த மார்க்கை மேடம் கொடுக்குறாங்க. மாலினி ஐ லவ் யூ. Mahindra Educational Institutions வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார், powered by Ramraj and co-presented by Crompton. Crompton Greaves இவங்க நம்மளோட ஸ்பெஷல் ஸ்பான்சர் பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது கட்ட தேர்வுக்கு நம்ம வந்து 250 கண்டஸ்டன்ஸ் ரெடி பண்ணி அந்த 250 கண்டஸ்டன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கான அவங்களோட பாணியில் ஆக்ட் பண்ணி அவங்க நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கட்டத்தில் இது இப்படியே முடியல. விஜய் டிவி இஸ் நாட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜஸ்ட் ஃபார் நார்மல் பீப்புள். அவங்களோட ஸ்பெஷல் திறமைக்காக தான் அவங்க கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மக்களுக்கே அதே தான் தெரியும். ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கண்டஸ்டன்ட் காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம் அவர் என்ன சொல்றாரு. ஓகே, என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க? இல்லை எனக்கு வந்து 22 வருஷமா காது கேட்கல, ஆனால் எனக்கு வந்து 22வது வயசுல எனக்கு ஒரு டிரான்ஸ் இம்ப்ளான்ட் போட்டு எனக்கு முதல்ல காது கேட்க போகுது, அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. கேக்குது ஏ நான் கேட்க நினைச்சேன். ஹலோ
இப்போ இத்தனை வருஷம் விட்டு எனக்கு காது கேட்டாலும் செத்து போன எங்க அம்மா வாய்ஸ் என்னால கேட்க முடியலையே. அம்மா மா எங்க அம்மா பேசுனதா உன் போன்லையா? மா மறுபடியும் போறேன். மா மா எனக்கு கேக்குதுமா. அம்மா எனக்கு காது கேக்குதுமா. மா ஓ அது எப்படி மேனேஜ் பண்ணாருன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று பண்ணி சொதப்பலோ பெதப்பலோ பண்ணி ஒரு பெரட்டி பாதி ஒரு கண்டஸ்டன் முடிச்சிட்டாரு. அடுத்து ஜட்ஜஸ் தான் கேட்கணும். இவர் கையில் எது இல்லைனாலும் ஜட்ஜஸ் கிட்ட கேட்க பார்க்கலாம். ஓகே சார், என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன சார் ஃபீல் பண்றீங்க? இல்ல ஃபீல் என்ன பண்றீங்க? ஃபீலா? நாங்க ஃபீல் பண்றது இருக்கட்டும். நீ என்ன ஃபீல் பண்ற? இல்ல சார், ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தேன் சார். கஷ்டப்பட்டு கெஞ்சி கெதறி இந்த வேலை வாங்கியிருக்கேன். எதுக்குடா அதை சொல்ற? அவன் அப்படியே கையில காலில் விழுந்து அந்த வேலையை வாங்கிக்கோ. என் கூட சேர்ந்த செலக்ட் பண்ணுங்க சார், நடிக்க விட்டுருங்க. ஓகே பிரவீன். ஆக்சுவலி முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மான்னு டச் பண்ணாவே அழுக வந்துடும். அது யாருமே டச் பண்ணல. ஒரு வார்த்தை சொல்லணும்னா கண்ணீர். என் கண்ணு கலங்கிட்டு நான் கஷ்டப்பட்டு சில நேரத்தில் கிளிசரின்லாம் போட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டேஜில் இங்கே வந்து உங்கள் நடிப்பால் என்ன அழ வச்சிட்டீங்க. minute you could hear from the first உங்க reaction போட்டிங்களா அப்போ you had me at that. அம்மா வரைக்கும் தேவையே இல்லை. So we give you a 10. ஹாய், நான் ஜாக்லின். நான் பக்கா சென்னை பொண்ணு. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஆக்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் பேசினாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு அவங்கெல்லாம் பேசும்போது ஆக்டிங் அனுப்பணுமான்னு ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு பக்கம் அனுப்பணும்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இவங்க பேசுறது. பட் ஆனால் என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்கிறதுக்காக என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப நல்லா இருக்க, ஆக்டிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதே டைமில் எனக்கு ஏரோஸ்டேஸாகவும் ஜாப் கிடைச்சிது. பட் நான் இதுக்காக வந்து அதை குவிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நானும் ஒரு விஜய் ஸ்டார் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பேன். வாமா. என்னம்மா கரெக்டாக தானே இருக்கு? வலிக்குதுமா. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஏய், எப்படி இருக்க காவ்யா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டி. சாப்பிட்டாச்சா? எவ்வளோ டைம் ஆச்சு? போய் முதல்ல சாப்பிடு. ஓகே ஓகே. என்னது இது? எதுக்கு எனக்கு மாத்திரை கொடுக்குற? என் கல்யாணம். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு, எனக்கு மாத்திரை கொடுக்குற? லூசா நீ? ராம், இவங்க எனக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ராம், அது என் கல்யாணம் நின்னுடுச்சா? என் கல்யாணம் நிக்கல. இது என் கல்யாணம் தான். எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? இல்ல, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு தெரியும். மா மா ராம், வா ராம். எனக்கு தெரியும் எல்லாரும் இருக்காங்க. வா ராம். பயமா இருக்கு ராம். வா ராம். ப்ளீஸ் மா. அப்பா வாங்கப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. ப்ளீஸ் பா, வாங்கப்பா. ஓகே, யூ ஆர் சோ ஸ்வீட். Thank you. ஓகே, நீங்கள் வந்து கேமராவுக்கு வெரி ஆப் ஃபேஸ். பட் அது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே அது மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்கள் அவ்வளோ ஸ்வீட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு ஸ்வீட் 10.
இங்க பாரு ராஜா, உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதை பேசிக்கலாம் அங்கே வரல. பழசில் மந்த் தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு தெரியும், இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கு 5 லட்சம் பணம் தேவை, 5 லட்சம் பணம் தேவை. உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்று சும்மா தர வேணாம். ஒரு வாரத்தில் டபுள் தரேன், ஒரு வாரத்தில் டபுள் தரேன். உனக்கே தெரியும் ராஜா, நம்ம இன்று ஒன்றா இருக்கும்போது உனக்கு என்ன செஞ்சிருக்கேன். நான் அதெல்லாம் கேட்க வரல, அதெல்லாம் கேட்க வரல. கடனா தான் கேட்க வந்தேன், கடனா மட்டுமே கேட்க வந்தேன். நான் யார்கிட்ட இப்படி கெஞ்சி பேசுனதில்லை ராஜா, நான் யார்கிட்ட இப்படி கெஞ்சி பேசுனதில்லை. தன்மானத்தை யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன் ராஜா, தன்மானத்தை யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்திக், ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகே, அதுக்கு சரியான பயிற்சி தேவை. ஓகே, நம்ம டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அல்லது ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டு அவங்க நல்லா நடிக்கலை, இவங்க நல்லா நடிக்கலைன்னு சொல்கிறோம், கரெக்டாக சொல்லிடுறோம். ஆனால் நம்ம நடிப்பே நம்ம செக் பண்ணிக்கணும். எங்கெங்கே குறை இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் செய்யணும். இன்னும் கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிங் வந்துட்டு ஃப்ளூக்கில் வந்தேன், நான் வந்து வளையல் விற்றுக்கிட்டு இருக்கப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் வந்து வரிக்கி விற்றுக்கிற கூட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. வளையல் விற்றுக்கிட்டு இருந்தவனும் வளையல் விற்றுக்கிட்டு இருந்தான், ஆனால் நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்தான். நான் ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன், நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் கோபாலின்னு சொல்லி ஒரு டீச்சர்கிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்தேன். ஒய்எம்சிஏல நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வண்டி ஓட்டிட்டு 11 மணிக்கு வண்டியை ஒய்எம்சிஏல பார்க் பண்ணிட்டு பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஃபைட் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது டக்கு நீங்கள் எல்லாம் வந்து உட்கார முடியாது, அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சும்மா சொல்லுவாங்க நான் அது பண்ண வந்துட்டேன் இது பண்ணிட்டேன், வருவாங்க போயிடுவாங்க. வர்றவங்க போகிறவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லலை, நல்லா இருக்கணுங்கிறவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம். முறையான பயிற்சிகள் நிறைய இருக்குது. கூத்துப்பட்டறைகள்னு சொல்லி முன்னாடி ஒரு கூத்துப்பட்டறைன்னு சொன்னாங்க, கூத்துப்பட்டறைகள் இருக்குது சென்னையில். நிறைய அனுபவம் வாய்ந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி மிகச்சிறந்த பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. முள்ளுமலரும் இருக்குது, உதிரிப்பூக்கள் இருக்கு, நிறைய பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பதிவுகளை போய் பாருங்கள். மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த நம்மளுடைய இயக்குநர்கள், அதாவது பாரதிராஜா சார்லாம் 16 வயது நிலைங்கிற படத்தில் ரஜினி சாரை வேறையாக நடிக்க வச்சிருப்பார், கமல் சாரை வேறையாக நடிக்க வச்சிருப்பார். அதில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, நடிப்புகள் நிறைய உள்ளுக்குள்ள சின்ன சின்னதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதை கற்றுக்கலாமே. இப்போ நீங்கள் நடிகராக இருக்க போகிறீங்களா, என்னவாக போகிறீங்க, நீங்கள் வந்து ஸ்டார் ஆகணும், சும்மா சினிமாவில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரொடியூசர் பிடிச்சா போதும். நடிகனாக இருக்கணும்னா நடிக்க கற்றுக்கணும். அதுக்கு நிறைய பயிற்சி கொடுங்க, முயற்சி பண்ணுங்க, நல்லா வரலாம். ராஜு சொல்ற மாதிரி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இந்த செமி ஃபைனல்ஸ் போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால லெட்ஸ் டேக் a break in Mahindra Engineering College வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ். Powered by ராம்ராஜ் காட்டன், co-presented by Crompton. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யாரோ தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு மல்லிகைப்பூலாம் வச்சு வெள்ளை கலர் புடவை கட்டு வராங்க, என்ன பார்த்துதான் வராங்க. கிட்ட வந்துட்டாங்க அம்மா பேய், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். Hey, who are you? What are you doing here? நான் வந்து இங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்தேன். அது என்னன்னா, நான் தைரியமா சுடுகாட்டுக்குள்ள வந்து அடுத்த நாள் காலையில உயிரோட வெளியில போயிட்டேன்னா என் ஹோம்ஒர்க்கை அவ செஞ்சு கொடுப்பா. அப்படி இல்லைனாலும் அவ ஹோம்ஒர்க்கை அவளே தான் செய்யணும். ஏன்னா நான் சத்து போயிட்டா செய்ய முடியாதுல்ல, அதனாலதான். Hey, I'm going to eat you. நான் உன்னை சாப்பிட போறேன்டி. ப்ளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நோ, நான் உன்னை சாப்பிட்டுருவேன். என்ன ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். நான் வேணா என் வீட்டுக்கு போயிட்டு என் மேல பெப்பர் சால்ட் எல்லாம் தூவிட்டு சாஸ் தடவிட்டு வரட்டுமா ப்ளீஸ்? ஏய், யார் காதுல பூ சுத்தலான்னு பாக்குறேன். அதான் நீங்க தலையில ஆல்ரெடி சுத்தி இருக்கீங்களே பூ, அப்புறம் என்ன நான் சுத்துறது? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். நான் வேணா உங்ககிட்ட ஏதாவது விடுகதை கேட்கட்டுமா, அதை வச்சு என்னை விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? என்ன விடுகதை சீக்கிரம் கேளு. என்ன கேட்கலாம்? ஒரு மரத்து மேல 10 கிளி உட்காந்துட்டு இருக்கு. மேல வானத்தை பார்த்து சுடுறான். அதுல 9 குருவி பறந்து போச்சு, ஒரு குருவி மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. அது
என்ன இங்க வந்து குருவி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா அதுக்கு காது கேட்காது. இல்லையே, காது கேட்கலனாலும் பரவாயில்லையே, கண்ணு தெரியும்ல, அது வச்சு பறந்து போயிருக்கலாம்ல. ஆமால, எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு. ஏன்னா அந்த கிளிக்கு பொம்மை கிளி அது, அதனால தான் அது அங்கேயே இருக்கு. பாத்தீங்களா, இன்னைக்கும் நேரம் நல்லா இருக்கு. போடி போ, எப்படியாவது போயாச்சு போ. தேங்க்ஸ். பேக்கா, உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கு. சாரியா? தேங்க்யூ. உங்க மார்க். அங்கிள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1 மார்க் தரீங்க. 1னா நம்பர் 1னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தமா? ஓ தேங்க்யூ அங்கிள். 1 எடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணனும்? ஓகே, இந்த ப்ரீ ஃபைனல்ஸ்ல வந்து ரவீனா அப்படிங்கிற குழந்தைய அழகா பெத்து முத்து மாதிரி செதுக்கிறதுக்காக பெஸ்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற அவார்டை வந்து உங்களுக்காக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அவங்க வந்து வழங்குறாங்க. ஸோ ப்ளீஸ் ஜட்ஜஸ். ரவீனா, நீங்க பண்ண ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பிளாட்டினம் கார்டு ஃப்ரம் மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். ஓ மன்னாரே, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஃபோனுங்கன்னு பண்ண மாட்டியா? என்ன செட்டில் ஆயிட்டியா? ஏதோ பொண்ணங்கண்ணா செட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டியாடா? ஜாஸ்தியா இருக்குது. கேரளாலேருந்து 5 ஃபிகர் வந்திருக்கு. அப்படியே தள 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 தளன்னு இருக்காளுவா. அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஐயா உங்களுக்கு டான்ஸுங்க. டான்ஸ் பண்ணி காமிப்பாங்க. ஷோல எவ்வளோ பேர் பண்ணியிருந்தாலும் டோட்டலாக கலக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்குள்ள ஒரு எமோஷன் வேணும். ஓகே, ஆடணும் பாடணும் சிரிச்சோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அழ வைக்கணும். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். 16 வயசுலேருந்து நான் ஆசையை சுமந்துட்டு வரேங்கய்யா. என்ன ரிஜெக்ட் பண்ணிடாங்க ப்ளீஸுங்க. சூப்பர்மா. கம்ப்ளீட் என்டர்டெய்னர். உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற பேஷன், லவ், அது வந்து அப்படியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது, எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. ரொம்ப நன்றிம்மா. என் பேரன் பிறந்து எனக்கு 7 நாள் ஆகுதுமா. கங்க்ராச்சுலேஷன். 4 பேரன் பேத்தி வச்சிருக்காம்மா. இந்த பிளாட்டினம் கார்டு வாங்கிட்டு போங்க மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து. வாங்க. ஹாய், ஷாம். என் பேர் கூட ஒரு வேர்டை ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆக்டர் அப்படின்னு அது ஒரு டிகிரி மாதிரி. எல்லாருமே தூங்குவாங்க. அந்த நேரத்தில் நான் ரூமை சாத்தி கண்ணாடி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நான் என்னையே திட்டிக்குவேன். நிறைய டேரக்டர்ஸை போய் பார்த்துருக்கேன். நிறைய டிவி சீரியல்ஸை போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸ்டுடியோஸ் சொல்லவே வேண்டாம். Vijay TV is the land where dreams come true. Vijay TVல இந்த ஆட் வந்துச்சு, நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார் அப்படின்னு. இட் வாஸ் a ray of hope. ஒரு ஆக்டருக்கான தேவையான விஷயம் ஒரு சான்ஸ். அந்த சான்ஸ் எனக்கு இது மூலியமா வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. I
hope you'll support me. I hope you'll like me, and I'll definitely be a Vijay star. And thanks to Vijay team. கல்வினா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வினா என்ன? Just say, God damn it, open your mouth and say what is according to you. Yes, education. இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிற வார்த்தை இந்த ரெண்டு கண். இந்த ரெண்டு கண்ணு காது இல்லாதவன் எப்படி படிப்பான்? வாய் பேச இல்லாதவன் நீ கேட்கிற கேள்விகளை பதில் எப்படி சொல்லுவான்? என் வாழ்க்கையோட 10 வருஷத்தை நான் இந்த ஸ்கூல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காகவே அர்ப்பணிச்சேன். ஆனா ஸ்டில் உங்க அந்த டேபிள்ல இருக்கிற அந்த பேப்பர் என்னோட டெர்மினேஷன் ஆர்டரா இருந்தா இங்க என்னோட கபோர்ட் இருக்கு, அதுல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 3rd drawerல வச்சிருங்க. என்னோட salary slip இருந்தா அது இங்க என் பாக்கெட்ல ஐ நீட் இட். அண்ட் என்ன இந்த இடத்தை விட்டு போக சொல்ற நோட்டீஸா இருந்தா குப்பை தொட்டி அங்க இருக்கு. தேங்க்ஸ். Okay, Sham, the reason why we are not giving you 10 is because today you acted like a star, not like an actor. The day you become the actor, you'll automatically be the star. Yeah? ஓம் சாத்தா நமக்கு, ஓம் சாத்தா நமக்கு, ஓம் சாத்தா நமக்கு. டேய் விங்க உட்கார்றா. ஓம் சாத்தா நமக்கு, ஓம் சாத்தா நமக்கு. நான் யார் வந்திருக்கேன் தெரியுதா? நான் தான் மந்திரவாதி வந்திருக்கேன். பாருங்க இப்ப என்ன பண்றேன்னு. எனக்கு இந்த உலகத்தை ஆடுற சக்தி வேணும். ஓம் சாத்தா நமக்கு. வா வந்து எனக்கு உலகத்தை ஆடுற சக்தியை கொடு. வா வா, இதுல யார் கரெக்டா இருக்காங்க பார்த்து நான் செய்யறேன். வேணாம் வேணாம், நல்லா இல்லை. ஐயோ நல்லா இல்லை. இந்த பையனை பேர் வச்சு தலையாக்குது. இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம். நான் பேர் பேர் பாத்தீங்கடா. டேய் போடா அப்படி கேட்கணும் இது போடா. இவனை பிச்சை வச்ச பிள்ளையார் மேல உட்காந்துங்கிறான். டேய் அங்கே போய் உட்காருங்க, நான் உட்காந்துக்கிறா. போடா, நீ கேட்டபடி மண்டபடி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரி என்ன செலக்டட் பண்ண போய் இல்லனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? செலக்ட் பண்ணவே பண்ண மாட்டியா? செலக்ட் பண்ணவே பண்ண மாட்டியா? செலக்ட் பண்ண உங்களை அனைவரும் சாவச்சிடுவேன். செலக்ட் பண்ணனா பவுனு சமமா, நீ ரொம்ப நல்லா பிரமாதமா பயமுறுத்துறமா. எப்ப நடிப்ப? என்னன்னா ஒவ்வொருட்டையும் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். என்னன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்த உடனே அவரை இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஓகே, 3 பேரை நீங்கள் இன்வால்வ் பண்ணீங்க உங்கள் இதில். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்குது. யூ நோ வே யூ ஆர், நீங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நடிப்பு மட்டும் ஓகே, உங்கள் ஆக்டிங் டேலண்ட் வந்து கொஞ்சம் வெளிப்படுறது மாதிரி அடுத்த முறை நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் ஆக்டிங் டேலண்ட்டை வந்து விட்டுறாதீங்க. அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை என்கரேஜ்மெண்ட் உங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மூட்டை இருக்குது. எவனா இந்த இடத்துல மூட்டையை தூக்கி போட்டது? பச்சை மூச்சை போறேன். இல்லைண்ணா சும்மாண்ணா பொண்டாட்டிகிட்ட போய் சொல்ல வேண்டியது. மாமனார் மாதிரியே லூஸாக தான்டா இருக்கு. கரெக்டா என்ன பண்ணும்? இது பணம் மாதிரி கணக்குது. பணம் மூட்டை பணமா மானமா? பணம் தான் வேணும். இந்த பேண்டை அவன் மூஞ்சிலே எடுத்து வீசிடலாம். நான் நாளைக்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்க வேண்டா. கருமம் பிடிச்சவனே.
திறம் பிடிச்சோம். ஆனால் ஒன்று, என் பொண்டாட்டி வச்சுன்னு சரி, என் பொண்டாட்டியும் சரி, என் பொண்டாட்டி வச்ச சட்னியும் சரி, பத்தினிங்கடா. என்ன தவிர வேற எவனும் தர மாட்டேன். பாலசுப்ரமணியம் உண்மையிலே மிரட்டிட்டீங்க. நடிகனா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் நாங்கள் பார்த்தோம், நடிகனா உடல் மொழியையும் நாங்கள் பார்த்தோம், நடிகனா வசன உச்சரிப்பையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு முழு நடிகனா என்ன கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத அவர் கன்வே பண்ணார். இதே அளவு சக நடிகர்கள் எல்லாருமே இதே மாதிரி திறமையான ஆட்கள் தான். ஆனால் பயன்படுத்தப்பட்ட தளம் ரொம்ப தவறான தளம். So we are very proud to say மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு பிளாட்டினம் கார்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ். பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், co-presented by கிராம்ப்டன். இந்த மாபெரும் நட்சத்திர தேடல் இப்போ ப்ரீ ஃபினாலே ரேஞ்சுக்கு வந்தாச்சுங்க. நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஐயா 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 வேண்டாம் ஐயா, இடிக்காதீங்கய்யா, தயவு செஞ்சு இடிக்காதீங்கய்யா, இடிக்காதீங்க. இதெல்லாம் வெறும் மண் குடிசை இல்லையா, எங்களோட ஜீவன்யா. நாங்க குப்பை பொறுக்கித்தான் வாழறோம், உண்மைதான். ஆனா இந்த மண் வாசனை எங்களுக்கு வேணும்யா. இடிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இடிச்சிடாதீங்க. நீங்க பணம் உள்ள ஆளு, நிறைய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டிக்கலாம். ஆனா எங்களால கட்ட முடியாதுயா. நீங்க கொடுக்குற காசு 10 அடி நிலம் கூட வாங்க போறாது, பத்தாதியா. தயவு செஞ்சு இடிச்சிடாதீங்கயா. We all loved your performance. Thank you, Really. thank you very much. எங்க வயசுல I don't think any of us have this kind of energy or this kind of இவ்வளோ நீங்க கன்சிஸ்டண்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மூடை கொண்டு போனீங்க. Hats off to you. Thank Really. you very much. Hats off to you. மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ். பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், co-presented by கிராம்ப்டன். சென்னையில் ப்ரீ ஃபினாலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா நடந்துருச்சுங்க. ஒவ்வொரு கண்டெஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்திட்டாங்க. அதே மாதிரி மோனிகா, உனக்கே தெரியும், அதாவது வந்து 5 ஊர்ல வந்து ஆடிஷன்ஸ் நடந்திருக்குது. அந்த 5 ஊர் ஆடிஷன்லேயே வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த பெர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம கிராம்ப்டன் வழங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிஃப்ட் கொடுப்போம். இன்னைக்கு அந்த பிரம்மாண்டமான கிஃப்ட் என்னது, பிரம்மாண்டமான அந்த கெஸ்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு கிராம்ப்டன் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இன்னைக்கும் கொடுக்க போறாங்க. பட் அதை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்ம கூட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீராம் ரங்கராஜன், தி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஓகே, இவர் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணிடலாமா? அவங்க தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கல இருந்து 3 பேரை கஷ்டப்பட்டு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆல் தி 3 ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ். கிராம்ப்டன் வழங்கும் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பெற போக முதல் கண்டெஸ்டன்ட் யாரா இருக்கும்? எனி கெஸஸ்? இல்லையா, கெஸ்ஸே பண்ணலையா? வேற யாருங்க? ஃபர்ஸ்ட் மைத்திலி. கிராம்ப்டன் வழங்கும் இந்த அழகிய டாம் அண்ட் ஜெர்ரி பேன். கிராம்ப்டன் வழங்கும் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பெற போகும் அடுத்த போட்டியாளர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். இந்த ப்ரீ ஃபினாலேல 3வது ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரம் கிராம்ப்டன் இதை பெற போகும் போட்டியாளர் ஜெய கார்த்திகா. ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸையும்? ஜட்ஜ் பண்ண இந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? நீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இது வந்து புது முகங்களை எனக்கு பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது விஜய் டிவி படுற சந்தோஷம் நான் படுறேன். அதாவது என்னென்னா, என் துறைக்கு இத்தனை பிள்ளைங்க, இத்தனை சகோதரர்கள் வந்து
சேர்றதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இவ்வளோ பயிற்சி பண்ணி இவ்வளோ தயார் பண்ணிட்டு வந்து இங்கே அசத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து நானும் ஒரு பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல இன்னும் சந்தோஷம். இன்னைக்கு இவ்வளோ நிறையா ஃப்ரெஷ் ஐடியாஸ் பார்த்து எனக்கே ஐ லேர்ன்ட் அ லாட். அண்ட் இவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்க டேர்னுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேஜில் வந்த உடனே ஒரு எனர்ஜி காமிச்சாங்களே, அதுலேருந்து நாங்கள் ரொம்ப நிறையா கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை, மேலே உட்காந்துட்டு நம்ம வாட்டுக்கு அது இதுன்னு சொல்லிடுறோம். இவனுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அது மட்டும் எனக்கு பயமாகவே இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு வெளியில் நம்ம நல்லா நடிச்ச மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப சாதாரணமாக குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜட்மெண்ட்டில் இருக்க நாங்கள் 3 பேருமே ஆடியன்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு பிக்சர் பார்த்தாலும் சரி, ஏதாவது ஸ்டேஜில் என்ன நடந்தாலும் பார்த்துட்டு அதில் இருக்க குறைய யார் வேணால் சொல்லிட முடியும். பாட தெரியாதவங்க கூட சொல்லிப்போம், அவருக்கு சுருதி தெரியலன்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள். நீங்கள் ஒன்றும் வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம். இருந்தாலும் மேம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வேறு சில விஷயங்கள் அங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால் எங்கள் எல்லாருக்குமே ஆஸ்கர் உறுதின்னு நினைக்கிறேன். ஓகே சார், அவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஜட்ஜ் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராம்ப்டனோட இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவர் கூட ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறதுக்கு. இந்த கிராம்ப்டன் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டு யூ ஃபீல் பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஷோ? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. And இந்த மாதிரி இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஃபார் ஈவன் கிராம்ப்டன் participating in an event like this, and being a partner with Vijay TV, I think we should thank Vijay TV for giving us such a wonderful opportunity. Contestants who have actually won, and I actually want them to do well, and then Compton congratulates each and every participant here. Thank you. ஓகே, தமிழகம் முழுவதும் சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை அப்படின்னா அது நடந்திருக்கவே முடியாது. அவங்க தான் ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்காங்க, இல்லை மோனிகா? ஓகே, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற நேரம் வந்திருக்குது. ஓகே மோனிகா, ஃபர்ஸ்ட் டைட்டில் ஸ்பான்சர் மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், co-presented by Crompton. Co-sponsor Hero Mastro and Pleasure, Lance and Toyota. Associate sponsor Dindigul Talapakatti Biryani.